வணக்கம். என் பேர் வந்து பிரசாந்த். நாமக்கல்ல அக்குபஞ்சர் ஹீலிங் அண்ட் எனர்ஜி ஹீலிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். WC சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு டெமோ ஒன்று பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம ஹீலிங் அக்குபஞ்சர் மூலிமா எப்படி நம்ம ஹீலிங் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பேஷண்ட். வணக்கம். சரி போடுங்க. இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து டீப் பல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த கை கொடுங்க. இப்போ நம்ம 6 முழுவதும் நம்ம டீப் பல்ஸ் வந்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று மூலகம் வந்து கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அதுக்கு இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம நீடில் போட்டதுக்கப்புறமேட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் வந்து நம்ம திருப்பி எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம செக் பண்ணணும். திருப்பி உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் டீப் பல்ஸ் செக் பண்ணதில் உங்களுக்கு காற்று மூலகம் வந்து பழையபடி சமநிலையில் அடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஹீலிங் ஒர்க் அவுட் ஆகுது. நீடில் எடுத்துடலாம். ஸோ ஹீலிங் அவ்வளோதான். நன்றி. வணக்கம். இப்போ நம்ம வந்து எனர்ஜி ஹீலிங் எப்படி கொடுக்குறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ எனர்ஜி ஹீலிங்கிறது வந்து நம்ம பேஷண்ட்டோட ஆராவை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த ஆராவில் இருக்க கழிவுகளை நீக்கி அவங்களுக்கு வந்து சக்தி கொடுக்கறது தான் வந்து எனர்ஜி ஹீலிங். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி குருமார்களை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம அவங்க கூட இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஹீலிங் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ ஸ்கேன் பண்ணதில் அவங்களோட சக்கரங்களில் நிறைக்குறைகள் இருக்குது. இப்போ அந்த நிறைக்குறைகளை ஹீலிங் மூலிமா எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அவங்களோட ஆறாவை நம்ம களைச்சி விட்றோம். இப்போ அவங்களோட ஆறாவில் இருக்க கழிவுகளை வந்து நீக்கி நம்ம அதை வந்து மெஜஸ்டிக் ஃபயரில் வந்து விடுறோம். இல்லாட்டி உப்பு கரைசல் வந்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ 3 வாட்டி அந்த ஆறாவை கிளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மெஜஸ்டிக் ஃபயருக்கும் பேஷண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஃப்ளோ வந்து கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இவங்க வந்து நம்ம ஆறாவில் வந்து நம்ம வந்து குறியீடுகள் வந்து பாசிட்டிவ் குறியீடுகள் போட்டு அவங்களுக்கு வந்து சக்தி வலி நிவாரணிகள் போடுறோம். இப்போ இவங்களோட சக்கரத்திலையும் நம்ம வந்து பாசிட்டிவ் குறியீடுகள் போட்டு சக்தி கொடுக்குறோம். இப்போ நம்ம அவங்களுக்கு எல்லா ஆறாவிலையும் அவங்க உடம்புல இருக்க பேஷண்ட்டோட ஆறாவில் நம்ம குறியீடுகள் போட்டு அவங்க சக்தி கொடுத்துருக்கோம். இப்போ திருப்பி நம்ம வந்து அவங்களோட ஆறாவை ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ அவங்க ஆறாவில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது. ஸோ இப்போ அவங்களோட சமநிலை அடைஞ்சிருக்கு. ஸோ இது இப்படி தான் வந்து நம்ம ஹீலிங் கொடுக்குறோம். ஸோ ஹீலிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு பேஷண்ட் வந்து எந்திரிச்சு உட்கார சொல்கிறோம். எந்திரிச்சு உட்காருங்க. ஸோ எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கப்புறம் ஸோ அவங்களோட எல்லா சக்கரங்களுக்கும் நம்ம வந்து ஹீலிங் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம அவங்களோட சக்கரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி ஹீலிங் கொடுத்துருக்கோம். கொடுத்து முடிச்சதுக்கு பேஷண்ட்டுக்கும் நம்ம ஹீலருக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து கட் பண்ணி விடுறோம். ஓகே, நன்றி.